ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லிமோ ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாமோ சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமி வன்யாமோ கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே. நாராயணியத்தில் உயர்ந்த கபிலவாசுதேவன் தன்னுடைய திவ்ய தரிசனம் நாம சங்கீர்த்தனம் அது பண்ணுவதற்கு என்னென்ன நிர்பந்தங்கள்லாம் குடும்ப சூழல்ல நமக்கு ஏற்படுறதுன்றதையெல்லாம் விவரமாக இந்த தசகத்துல அம்மாவுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அதே சந்தர்ப்பத்தில் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயிலும் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். அஷ்டபுஜ பால மதன வேணுகோபால சுவாமி. இது சேலம் மாவட்டத்தில் வாழைப்பாடி தாலுகாவில் வாழைப்பாடியிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இயற்கை எழில் சூழ்ந்த அழகான இந்த திருக்கோயிலிலே ஒவ்வொரு சன்னதியாக நாம் தரிசித்துக் கொண்டே வந்து இப்போது இதோ கோதை நாச்சியாரான ஆண்டாளுடைய சன்னதிக்கு முன் நிற்கின்றோம். தனி சன்னதியாக மூலவரான ஆண்டாள் நின்ற திருக்கோலத்திலே தாமரை பீடத்திலே அழகாக நமக்கு காட்சியை அளிக்கின்றாள். கண்ணனையே நினைத்து உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் என்று சரணாகதி செய்த அழகான திருக்கோலம். அவனை நாம் சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று நமக்கு சுலபமாக உபதேசித்த ஆண்டாள் இதோ தன்னுடைய விக்கிரகத்திலேயே அழகான இடது தோள் மேல் ஒரு கிளியை தான் சார்த்திக் கொண்டிருக்கின்றார். மற்ற சன்னதிகளிலே சில இடங்களிலே விக்கிரகத்தின் மேல் கிளி வைக்கப்பட்டிருக்கும். இங்கு தானாக ஸ்வயமாக அமைந்திருக்கக்கூடிய கிளியையும் நாம் தரிசிக்கின்றோம். உயர்ந்த கொண்டை அழகாக கண்களை திறந்து கொண்டு மற்றொரு ஹஸ்தத்தை தான் தொங்கவிட்டுக் கொண்டு நெற்றி திலகத்துடன் பச்சை வஸ்திரத்துடன் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ உற்சவமூர்த்தியான சத்யநாராயண பெருமாளையுடைய திவ்ய தரிசனத்தையும் இந்த திருக்கோயிலிலே நாம் அடைகின்றோம். ஆம், சத்யநாராயண பெருமாள் அவரும் நின்ற திருக்கோலத்திலே தன்னுடைய 2 திருவடிகளையும் அகல வைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு திருவடியை அடைந்தால் கூட உங்களை நான் காப்பாற்றுகின்றேன், மாமேகம் சரணம் பிரஜ என்று சத்திய வாக்கை உரைக்கக்கூடிய நாராயண பெருமாளாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். 4 திருக்கரங்கள். இந்த திருக்கரங்களிலே ஒரு திருக்கரத்திலே சங்கு, ஆனால் மற்றொரு திருக்கரத்திலே சக்கரத்தை தான் ஏந்திக் கொண்டிருக்காமல் இந்த திருக்கோயிலிலே பிரயோக பாவத்திலே பிரயோக சக்கரமாக நமக்கு அவர் தாங்கிக் கொண்டிருப்பது திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றது. அபயகஸ்தம். மற்றொரு திருக்கரமானது கதையை கையிலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கதாகஸ்தமாகவும் உயர்ந்த கிரீடத்தை தான் சார்த்திக் கொண்டு திருமண் காப்புடன் அழகே உருவான திருமுக மண்டலத்துடன் நமக்கு அனுகிரகத்தை வாரி வழங்கக்கூடிய பௌர்ணமியிலே விசேஷமான ஆராதனைகளை இத்திருக்கோயிலிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பௌர்ணமியிலே தரிசிப்பவர்களுக்கு பல மங்களங்களை அளிக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள் கல்பதித்த பல ஆபரணங்களையும் சாங்கிக் கொண்டு விக்கிரகத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய இயற்கையான யஜ்ஞோபவீதத்துடன் அழகான திருமேனியாக திருவடி முதல் திருமுடி வரை நமக்கு காட்சியளிக்கக்கூடிய அவருடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ நாராயணீயத்தில் வாழ்க்கையினுடைய சூழல்களை எவ்வாறு கபில வாசுதேவன் தேவகூதிக்குத்தான் உபதேசம் செய்கின்றார் என்ற ஒரு வைபவத்தை அககபகுலகிம்சாம் சஞ்சிதார்த்தைர் குடும்பம் பிரதிதினமனுபுஷ்ணன் ஸ்ரீஜிதா பாலலாலி. அம்மா, ஒவ்வொருவரும் பாலஸ்தாவத்து கிரீடாசக்தகா விருத்தஸ்தாவத்து சிந்தாசக்தகான்ற வரைக்கும் சின்ன வயசுல இருந்து கடைசியில அந்த சிந்தனையானது விடாம வயசானாலும் குடும்ப பாரத்துல ஒரு வைராக்கியமும் ஒரு விரக்தியும் ஏற்படாம அதோ ஏதோ ஆசைகளை தேக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு உயர்ந்த எண்ணங்களோ அவன் செய்யக்கூடிய புண்ணியங்களோ பாவங்களோ அந்தந்த ஜென்மாக்கள்ல பண்ண முற்பனை வினையினால அவனுக்கு வரக்கூடியதுன்றது அவன் புரிஞ்சுக்கிறது இல்லமா. அப்படி புரிஞ்சுண்டா ஒரே ஜென்மால என்ன தியானம் பண்ணி பிறவியை அறுக்கக்கூடிய மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையலாம். ஆனா இவனோ அகக பகுல கிம்சாம்
சஞ்சிதார்த்தைர் குடும்பம். கஷ்டம் கஷ்டம்னு ஆரம்பிச்சார்னு சொன்னோம். என்ன கஷ்டம்? இந்த குடும்ப கஷ்டத்திலேயே ஆழ்வார் அழகா சொல்லுவார், தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்தும் விட்டேன், பெரியோனாயின பிறர்க்கே உழைத்து ஏழையானே, கரிசேர் பூம்பொழில் சூழ் கனமாமலை வெங்கடமாக அரியே வந்தடைந்தேன், அடியேனை ஆட்கொண்டருளே தாயே தந்தை என்றோம், தாரமே கிளை மக்கள் என்றோம், நோயே பட்டொழிந்தேன் உனை காண்பதோராசையினாள். பட்டத்திரியோட சம்ஸ்கிருத ஸ்லோகத்துக்கு ஏத்த 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய தமிழ் பாசுரம். தாயே தந்தை என்றும், தாரமே கிளை மக்கள் என்றும், நோயே பட்டொழிந்தேன், தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்தும் விட்டேன், பெரியேன் ஆயினபில் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன், சஞ்சிதார்த்தைர் குடும்பம் பிரதிதினம் அனுபுஷ்டன்னு ஸ்திரீஜிதோ பாலலாலி. அம்மா, சின்ன வயசுல அவனுக்கு இருக்கிற விளையாட்டுக்கள் ஒரு வயசான காலத்துல அவன் ஒரு இளைஞனாக வரும்போது ஒரு கல்யாணமானது ஆயிடுறது, அதுக்கப்புறம் ஒரு குழந்தையானது வந்துடுறது. அப்ப மனைவியை காப்பாத்தணும், குடும்பத்தை காப்பாத்தணும், மனைவி உள்ளுக்குள்ள வேலையா இருந்தா இவன் குழந்தைய மடியில வச்சுருக்கணும்னு ஸ்திரீ ஜிதோ பால லாலி. அதோட விளையாடக்கூடிய அந்த தன்மைகள் இதுலயே ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில இந்த பிறவி பெருங்கடல்ல அறப்பட்ட உடனே போகும்போது நான் இந்த வைராக்கியத்தை எப்படிமா உபதேசம் பண்ண முடியும்? வயசான காலத்திலேயாவது ஒரு வைராக்கியம் வரும்னு பார்த்தா அங்கமும் கலிதமும் பலிதமும் முள்டமும் தசன விகீனமும் ஜாத்தமும் துள்டமும் விருத்தோ யாகி கிரகித்வா தள்டமும் ததபினமுள் ஜதே ஆசா பீல்டமும் பஜ கோவிந்தமும் பஜ கோவிந்தமும் கோவிந்தமும் பஜ மூடமதே. வயசான காலத்திலையும் ஆசை விடலையே ஆதிசங்கர பகவத் பாதாள். அப்ப என்ன கஷ்டம்? கபிலன் அழகா சொன்னார் இந்த ஸ்லோகத்தோட நடுவுல, அவனுக்கு கஷ்டத்துக்கு காரணமே மனிதனுடைய வாழ்க்கையில அந்த பயம்தாம்மா காரணம். அந்த பயத்தை விட்டு வெளியில வரணும். எதுக்கெடுத்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்துல இவன் வளரக்கூடிய காலத்துல இவனுக்கு ஞானம் வர வரைக்கும் அவன் அம்மாவுக்கு இவனை பத்தின ஒரு பயம், இவன் வளர்க்கிற ஆரம்பிக்கச்சே படிக்கிற பயம், படிச்சா வேலை கிடைக்கிற பயம், கிடைச்சா கல்யாணம் ஆனமேன்ற பயம், குடும்பம் வந்ததுன்னா அந்த குழந்தைய காப்பாத்தணுமே என்ற பயம், வயசாயிடுத்துனா ஐயோ நம்ம காப்பாத்தினவாள்லாம் நம்மளை பார்த்து இப்படி பேசுறாளே, நம்மளவா கை விட்டுடுவாளோ அப்படின்ற பயம், நோயின்ற பயம். இப்படி ஒரு மனிதன் படைக்கப்பட்டானே ஆனால் அவன் மிருகங்களிலிருந்து வேறுபட்டு ஆத்ம ஞானத்தை பகுத்தறிவான ஒரு சக்தியை அடைஞ்சு நல்ல சிந்தனையோட வரணும்னு பார்த்தா பூர்வ ஜென்ம கர்ம விலைகளால ஸ்ரீஜிதோ பாலலாலி. அப்ப தேவகூதி கேட்டா, என்ன பயம் பயம் பயம்னு எங்களை பயமுறுத்துறடா நீ கபிலா, வாழ்க்கையில என்ன பயத்தை அடையிறான்னா? கபில வாசுதேவனுடைய இந்த ஒரு உபதேசம் இருக்கே ரொம்ப அழகுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆகார நித்ரா பயம். இந்த கபில வாசுதேவனுடைய ஒரு சம்வாதத்தையே ஸ்ரீமத் பாகவதத்துல பலவிதமான மகான்கள் கபிலன் இன்னைக்கு தேவகூதிக்கு சொன்னான். அதத்தான் நாராயண பட்டத்திரி சொல்றார், குருவாயூரப்பா இந்த கதையை நீ மகாவிஷ்ணுவா பிரம்மாவுக்கு சொன்ன, பிரம்மா நாரதருக்கு சொன்னார், நாரதர் வியாசருக்கு, வியாசர் சுகருக்கு, சுகர் பரீட்சித்துக்கு, விதுரர் மைத்ரேயருக்கு, சூத பௌராணிகர் சவுனகாதி மகர்ஷிகளுக்கு. இதெல்லாம் அவாவா கபிலன் எப்படி சொன்னா கபிலன் எப்படி சொன்னான்னு சொல்லி சொல்லி கேட்டுன்னு வந்திருக்கா. ஆனா இங்க நாராயணியத்துல ஒரு அழகு, நீ என்ன சொன்னேன்னு நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். கபில தனுரிதித்வம் தேவகூத்யைர் ஞகாதீஹி, இதெல்லாம் சத்தியம் சத்தியம்னு நீ அங்கீகாரம் பண்ணிட்டு இருக்க. அப்ப தேவகூதி கேட்டா. அதனால தான் இந்த சரித்திரத்தை மகான்கள் அந்த காலத்திலேருந்து நம்ம பார்த்தோம்னா தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள், பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் அவர்கள், ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா, அதே மாதிரி ஸ்ரீவத்ச ஜெயராம சர்மா, இவாள்லாம் இந்த கபில வாசுதேவனுடைய சரித்திரத்தை தங்களுடைய எழுத்து மூலமாகவும் பிரவச்சனங்கள் மூலமாகவும் உயர்ந்த வேதாந்த தத்துவங்களை கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய ஒரு உத்தமமான தசகமாக நம்ம இதை பார்க்கறதுனால தான் அககபகுலகிம்சாம் சஞ்சிதார்த்தைர் குடும்பம் பிரதிதினம் அனுபுஷ்டே ஸ்ரீஜிதோ பாலலாலி. ஆகார நித்ரா பயம். அதாவது என்னன்னா, ஒரு மனுஷனுக்கும் பட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம்?
ஆகாரத்தை தேடுறது. வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் எதனால வருது? ஆகாரம் பசிக்கிறதுனால தானே. அந்த பசின்னு ஒண்ணு இல்லைன்னா வயத்துக்கே அதனால தான் தொப்பைன்னு பேரும். அந்த பை ரொம்பணும். அந்த பை ரொம்பலைன்னா நமக்கு வாழ்க்கையில கஷ்டம். அப்ப மனிதனும் கார்த்தால எழுந்தா தன்னுடைய அலுவலகத்துக்கோ வியாபாரத்துக்கோ சிந்தனை என்ன? அவனுக்கு ஓடி ஓடி உழைக்கிறதுன்றது அந்த பசியை போக்குவதற்காக. அம்மா, அந்த பசிய ஜடராக்னின்ற அந்த ஒரு பசி கர்ப்பத்திலேயே ஒரு தாயால் ஒரு குழந்தைக்கு கொடுக்கப்படுவது. கடைசி வரைக்கும் அந்த பசி அது மறக்கிறது இல்ல. அதே மாதிரி தானே பட்சிகளும் கார்த்தால அப்படி கீச்சு கீச்சு என்று எங்கும்னு கீச்சு கீச்சுன்னு பேசிட்டு நீங்க இற தேட போ, நாங்க இற தேட போறேன்னு படைக்கப்பட்ட பட்சிகளும் இறைய தேடிட்டு தான் போறது. ஆக மனிதனுக்கோ பட்சிகளுக்கோ பசி ஆகாரத்தை தேடிட்டு கிளம்பணும்ன்றது எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. அதே போல நித்ரை, சாயங்காலம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அல்லல் பட்டுட்டு அலுவலகத்துக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமம் ஓய்வடைந்து படுக்க மாட்டோமான்னு வரதுன்றது பறவைக்கும் உண்டு, மனிதனுக்கும் உண்டு. இவன் வீட்டுக்கு வராமா அது கூட்டுக்கு திரும்புறது. மூணாவது பயம். அந்த பயம்ன்றது மிருகங்களுக்கும் பயம் உண்டு, மனிதனுக்கும் பயம் உண்டுமா. ஆகாரம் பட்சிகளுக்கும் பொருந்தும், மனிதனுக்கும் பொருந்தும். திரும்பி நித்திரை தூக்கம்ன்றது மனிதனுக்கும் பொருந்தும், பட்சிகளுக்கும் பொருந்தும். பயம்ன்றது இருவருக்கும் பொருந்தும். ஆனா பட்சிகள் மிருகங்களை விட இந்த பயத்துல ரொம்ப அதிகமான சதவீதத்தை பெற்றிருப்பவன் யாருன்னா ஒரு மனுஷன் தாமா. சஞ்சிதார்த்தைர் குடும்பம் பிரதிதினம் அனுபுஷ்டே ஸ்திரீஜிதோ பாலலாலி. பலவிதமான பயங்கள் ஒரு மனிதனை ஆட்கொள்றதுன்னாராம். தேவகூதி கேட்டா, திருப்பி திருப்பி நான் கேட்டு இருக்கேன் பயம் பயம்ன்றியே, என்ன பயம்னா? அப்ப சுவாமி சொன்னார், அழகான ஒரு ஸ்லோகம் இதுக்கு ஒத்துட்டு நம்ம பார்த்தோம்னா மகான்கள் சொல்லியிருக்கா, போகே ரோக பயம் சுகே க்ஷய பயம் வித்தேஷு ராஜ்யோ பயம் வித்யாவாத பயம் ரனேர்பு பயம் காஜே கிருதம் தத் பயம் இத்தம் சர்வவனர்த்தகம் க்ஷிதிதலே விஷ்ணோர்பதம் நிர்பயம். அம்மா, எத்தனை பயம்னு கேட்டையே. போகே ரோக பயம். ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கலாம், சுகமா இருக்கலாம். நாளைக்கு ஒருத்தர் சாப்பிடவான்னு கூப்பிட்டா, அடாடா நமக்கு சக்கர வியாதி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமான்னு இருக்கக்கூடிய சாப்பாட்டு இந்த போகம் இருக்க அதை அனுபவிக்கிறதுக்கு கூட இந்த சாப்பாட்டுல கைய வைக்கச்சே அவனுக்கு என்ன பயம் வருது? போகே ரோக பயம். இந்த வியாதி வந்துருமோ அந்த வியாதி வந்துருமோன்னு பயம். சரி, அடுத்ததா சுகே க்ஷய பயம். சுகமா இருக்கலாம் அப்படின்னு நிறைய சொத்து இருந்தா அந்த சொத்துல நம்ம கிட்டக்க இருக்குமா, அடுத்த வருஷம் வரைக்கும் இது தாக்கு பிடிக்குமா அப்படின்ற பயம் இருக்கு. வித்தேஷு ராஜ்யோ பயம். சொத்து இருந்தா அது நிலைக்கணுமேனு பயம். வித்தை ரொம்ப படிச்சிருந்தானா அவனுக்கு என்ன பயம் வருது? அவன் என்ன இருக்கலாமோ வாத்த பயம். ஏதான எதிர ஒருத்தனை பார்த்தா இவன் நம்மள விட ரொம்ப படிச்சிருப்பானோ, நம்மள கேள்வி கேட்டுருவானோ அப்படின்னு படிப்பாளியை பார்த்தா பயம். ரனேர்பு பயம். யுத்தத்துக்கு போறவனுக்கு சத்ருவை பார்த்தா பயம். அதே மாதிரி காயே கிருதம் தத் பயம். வயசுல கடைசி காலத்துல எங்க திரும்பினாலும் மரணம் வந்துருமோன்னு இத்தனை பயம் இருக்கமா. ரோக பயம், க்ஷய பயம், ஆக்ஞோ பயம், வாத பயம், ரிபு பயம், கிருதாந்தாத் பயம். இவ்வளவு பயத்திலேருந்து ஒரு மனுஷன் விடுபடலாம். எந்த பயத்தை பிடிச்சுண்டா தெரியுமா? விஷ்ணோர்பதம் நிர்பயம். கபில வாசுதேவனான என் பாதத்தை பிடிச்சா நிர்பயமாக இருக்கலாம். நான் கொடுக்கிற அபயம்ன்ற ஒரு பயத்தை வாங்கிண்டாள்னா அவர்களுக்கு பயம் இல்லைன்னு வாழ்க்கையினுடைய தத்துவத்தை தொடர்கின்றார். எவ்வாறு தொடர்கின்றார் என்ற ஒரு வைபவங்களை இந்த திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமக.